அவன் என் மேல அவன் புறப்படுறதுக்கே எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கிறது. ஏன்னாக்கா இன்னைக்கு நம்ம பார்த்தோமாக்கா 8 நாளா ஒரு வாரமோ விருதம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நாசிகண்டா சாப்பிட்டான். ரெண்டாவது பிராணி அண்ணாவோட திட்டமிட்டு விருதம் சொல்லிவிட்டு மொத்த அந்த இந்தியா மலேசியாவில் உள்ள இந்திய மக்கள்லாம் ஏப்ப விட்டுட்டான். இந்த அஞ்சலிக்கார நாய் இவன் என்ன செஞ்சிட்டானாக்கா நஜீப் சாப்பிட்டு தொடச்சு போட்ட இலையில போய் நக்கிட்டான். அதுதான் நடந்துருச்சு. நம்ம வந்து ஒரு மானம் உள்ள ஒரு தமிழன், இதுக்கெல்லாம் நாம தயங்க மாட்டோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். அன்றைக்கு உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி வாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மீண்டும் ஒற்றுமை. நம்மளை பிரிக்க முடியாது. அதுவும் இந்த பாய மசாலையில் யாரும் நம்மளை பிடிக்க முடியாது. நிச்சயமாக இந்த நாய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தைரியமாக இருந்தால் இவன் இந்த மனிதன் தைரியமாக இருந்தால் ரொட்டி தில்லோ போட்டிருந்தால் வந்து பாயபசாரல் காலை வைத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது தெரியும் அவன் யார் இந்த இந்திய மக்கள் இந்த வட்டாரத்தில் என்று. நிச்சயமாக இவங்க ரொம்ப நாள் நினைத்து இருக்க போவதில்லை. இருந்த போதிலும் இந்த மாதிரி நாய்களை கண்டு நம்ம நம்ப வேண்டாம். இது போல் பல நாய்கள் இவங்க பின்னால் இருக்கிறது. அந்த அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நேற்று இப்ராஹிம் அலி அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறான். அது ஒரு அஞ்சலிக்காரன். அது ஒரு நாய். பாருங்க, நம்ம சமுதாயத்தை ஈடுபடுத்தினவனுக்கு இவரு டிவியில போட்டிருக்காரு, மன்னிச்சு விடுவோம். எவ்வளவு காசு மன்னிப்பு வாங்கினாலும் தெரியல. இதெல்லாம் இந்த மாதிரி அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். கண்டிப்பாக பக்கத்தான் ராயட் ஜெயிக்குது. மாற்றத்தை கொண்டுட்டு வருவோம். ஒரு உதாரணம். நன்றி.